ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஃபடில்ஸ் கார்னர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் மஞ்சூரியன். வீட்டில் வெங்காயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா கூட ஆனியன் கண்டிப்பாக இருக்கும். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். இது கூடவே 1 கப் துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் ஆப்ஷனல் தான். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் ஆட்டா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, 1/2 கப் பொடியும் நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் வந்த உடனே குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சிடலாம். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கணும். பெரிய பால்ஸாக உருட்டுனா உள்ளே வேகாது. இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் பால்ஸ் பொன்னிறம் ஆயிடுச்சு. பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த ஆனியன் பால்ஸை அப்படியேவும் சாப்பிடலாம். ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்கும். இப்போ மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்கின 3லேருந்து 4 பல் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் ஹாஃப் ஃப்ரை ஆனாலே போதும். இது கூடவே குடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் சோயா சாஸ், 3 ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 5 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம்.
இப்போது இதை பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன் பால்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தால் சின்ன சின்னதாக நறுக்கி இப்படி தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ஆனியன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நல்ல ரெசிபி வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.